हालेलुया हालेलुया உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட प्रभु பேசுங்க. आपके वचन भेजकर हमसे बात இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம். इस जगह पर प्रभु के पवित्र लहू को வெற்றி விடுதலை உண்டாகட்டும். उद्धार और छुटकारा होने அடியனை மறந்து நீங்க வெளிப்படுங்க. गुलाम को छुपाकर आप प्रकट कीजिए. உம்முடைய மெல்லிய சத்தம் आपके जो எங்கள் கண்களை திறந்துள்ளட்டும். हमारे आंखें को खोल எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்துள்ளட்டும். हमारे हृदय के आंखों को खोलने दो. எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. हमें नम्र करके अर्पण करें. துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். स्तुति महिमा आदर सब आपको देते हैं. இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना सुना अच्छे पिता. ஆமென் ஆமென். ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. प्रभु भला है, उसके अनुग्रह सदा की है. आमेन. हालेलुया. இந்த நாளிலும் आज के दिन ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். प्रभु हमसे बात करना है. ஆமென். हालेलुया. எடுத்தோடு வாசிங்க. जो लिए वो पढ़ सकते हैं. 1 கொரிந்தியர் 12 முதல் 20 வரை. पहला कौन? ஹalleluya हालेलुया. நம்மள பார்த்து हमें देखकर நம்மள என்ன சொல்வாங்க? क्या बोलेंगे? சரீரம். शरीर है करके बोलेंगे. சரீரம்ங்கற ஒரே ஒரு வார்த்தையில शरीर देह எத்தனையோ அவயங்கள் அடங்குகிறது. बहुत अंग है. ஹalleluya हालेलुया. ஒவ்வொரு அவயங்களும் ஒவ்வொரு சரீரமா? हर एक अंग एक शरीर बनते हैं क्या? எல்லா அவயங்களும் सारे अंग मिलकर நம்ம சரீரத்துல எத்தனை அவயங்கள் இருக்குது? तो शरीर में कितने अंग है? கை இருக்குது, கால் இருக்குது, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, आंख है, தலை இருக்குது, नाक है, ஹalleluya வயிறு இருக்குது. ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயங்கள். हर एक जो अंग है वो एक अंग है. ஹalleluya हालेलुया. अनेகமா இருந்தாலும் बहुत है फिर भी நம்ம சொல்றது என்ன ஒரே வார்த்தை? हम क्या बोलते सब मिलाकर சரீரம். शरीर या फिर देह. ஹalleluya हालेलुया. அதுபோல ऐसे ही ஹalleluya அதுபோல ऐसे ही ஆண்டவர் ஒருவர் தான் प्रभु एक ही சபைக்கு தலையாய் இருக்கிறார். सभा के राज करने वाला है. ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया. அவர் ஒருவர் தான். केवल वही सभा का सिर அவருக்குள்ள தான் है. उसके अंदर ही உலகம், दुनिया है, ஒவ்வொரு மனிதர்களும், हर एक इंसान है அந்த சராசரங்களும் அடங்கும். और पूरे सृष्टि उसके अंदर ही है. உலகம் உண்டாக முன்னாடி இந்த உலகம் எங்க இருந்துச்சு? इस पृथ्वी उत्पन्न होने से पहले पृथ्वी कहाँ पर थी? अंधकार எங்க இருந்துச்சு? अंधकार कहाँ पर था? இந்த உலகம் इस पृथ्वी ஆதியிலே आदि தேவன் में இருந்தார். परमेश्वर था. ஹalleluya हालेलुया. ஆதியில ஒண்ணுமே கிடையாது. आदि में कुछ नहीं था, அவர்தான் இருந்தார். केवल அதனால தான் परमेश्वर அவர்தான் ஆதி, इसलिए वही आदि அவர்தான் அந்தமும். और वही अंत है. ஹalleluya हालेलुया. வானம், பூமி, இருள், வெளிச்சம், கடல், மலைகள் எல்லாமே எங்க இருந்துச்சு? आसमान, पृथ्वी, अंधेरा, रात और जो सागर है सब उसी के अंदर था. அவருக்குள்ளாக இருந்தது. उसी के अंदर था. ஹalleluya हालेलुया. அவருக்குள்ள இருந்துச்சு. उसके अंदर था. அவர்தான் वही வெளிச்சத்தை இருளையும் பிரிச்சாரு. अंधकार और रोशनी को वो दूसरे अलग அவர்தான் அண்ட சராசரங்களை படைத்தாரு. वही सृष्टि सारे सृष्टि को बनाया அவர்தான் பூமியை உண்டாக்கினார். और उसने ही पृथ्वी का उत्पन्न भी किया. அதை ஆண்டுகளும்படி उसे राज மனிதனை करने के लिए உண்டாக்கினார். मनुष्य को उसने बनाया. ஹalleluya हालेलुया. ஹalleluya हालेलुया. அப்ப எல்லாமே எதுக்குள்ள இருக்குது? तो सब चीज किसके ஆல் अंदर है? யூனிவர்ஸ் எதுக்குள்ள இருக்குது? पूरे जो संसार है वो किसके अंदर है? ஹalleluya हालेलुया. அவருக்குள்ள தான் நம்ம இருக்கோம். उसके अंदर ही है. ஹalleluya हालेलुया. வெளியில வேற எங்க இருந்து வரல. बाहर से कुछ नहीं आया. அவர்தான் நம்மளை படைத்தார். वही हमें அவர்தான் बनाया. சிருஷ்டிகர். वही सृष्टि करता है. ஹalleluya பிசாசை யார் படைச்சா? शैतान को किसने उत्पन्न किया था? தேவதூதர்களை யார் படைச்சா? देवदूतों को किसने बनाया? தேவதூதர்களை ஆண்டவர் காற்றாகவும் அக்கினி ஜுவாலையாகவும் ஹalleluya அவர் அழகு மிகுந்தவர்களாகவும் அவரை ஆராதிக்கும்படியாக படைத்தார். देवदूतों को बहुत खूबसूरत और उनको प्रभु को आराधना करने के लिए சாத்தானா எப்போ மாறினாங்க? शैतान वो कब बने? கீழ்ப்படியாமையினாலே, जब आज्ञा पालन नहीं दिए किए பெருமையினாலே, और घमंड के कारण மேட்டிமையினாலே, और घमंड के कारण அந்த மேன்மையை இழந்து वो जो उन्नत था उससे वो சாபத்தை பெற்று श्राप को पाकर சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் பிசாசின் வாழ்க்கை. श्रापित जिंदगी एक जिंदगी शैतान का जिंदगी है. ஹalleluya हालेलुया. ஹalleluya அப்போ हालेलुया. ஒரு சாபத்துக்கு முன்னால அந்த பிசாசு எப்படி இருந்தான்? तो वो श्राप के पहले वो शैतान कैसा था?
தேவ தூதர்கள் देवदूत था, எவ்வளவு மகிமையா தேவனை ஆராதித்து கொண்டிருந்தாங்க. कैसे महिमा से भरकर परमेश्वर की आराधना करता था। அல்லேலூயா. அப்போ हालेलुया। கீழ்ப்படியாமைனாலே जो आज्ञा पालन नहीं किया, इसी பெருமையினாலே कारण, घमंड के कारण இந்த பிரிவினை வந்தது. ये जो दरार आई थी। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் சிலருடைய பாவத்தை மன்னிக்கிறார், சில பாவத்தை மன்னிக்க மாட்டார். प्रभु किसी के पाप को क्षमा करता है, किसी के पाप को क्षमा नहीं करता है। எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார்? कौन से पाप को वो क्षमा नहीं करता है? எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார்? कौन से पाप को क्षमा नहीं करता है? பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பாவம் செஞ்சா மன்னிக்கப்படாது. पवित्र आत्मा के विरोध यदि कोई पाप करता है तो वो क्षमा नहीं करता। அறியாம செஞ்சா மன்னிக்கப்படும். बिना अज्ञानी के रूप से वो करता है तो वो क्षमा। அறிந்து செய்த பாவம் जो மன்னிக்கப்படாது. जानकर करता है वो पाप की क्षमा नहीं होती। हालेलुया। हालेलुया। அறிந்து மீறுதல் பண்றதுதான். जो जानकर गलत काम தெரியாம करता செய்யற தப்பு வேற, है और गलती से जो गलत किया वो अलग है। தெரிந்தே செய்யற தப்பு வேற. जो जानकर गलत काम करता है वो अलग हालेलुया। है। हालेलुया। இது பாவம் என்று தெரிந்திருந்தோம் ये पाप है जानकर भी, மேட்டிமையினால் घमंड के द्वारा துணிகரமான और बहुत तेजी से பாவங்கள் पाप किया। தேவனுடைய சமூகத்துல प्रभु के सन्निधान में கடினமான காரியம். बहुत कठिन कार्य है। அல்லேலூயா. हालेलुया। பிசாசுக்கு ஏன் மன்னிப்பு கிடைக்கல? शैतान को क्यों माफी नहीं அவன் मिली? என்ன தப்பு பண்ணா? उसने क्या गलती किया? நான் வானத்துக்கு ஏறுவேன், मैं आसमान के ऊपर उठूंगा, நான் அவருக்கு மேல இருப்பேன், मैं प्रभु के ऊपर बैठा रहूंगा, எனக்குன்னு ஒரு குரூப் ரெடி பண்ணுவேன். मेरे लिए एक झुंड में तैयार करूंगा। இந்த பெருமை மேட்டின்மை ये जो घमंड और जो தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் செலுத்தாதபடி திருடுகிற, प्रभु का जो आदर और महिमा न दिए उसे चुराने वाला। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே தேவ கோபாக்கினை வந்தது. इसलिए प्रभु का क्रोध उतरा। மனுஷனுக்கு மாத்திரம் ஏன் மன்னிப்பு கிடைக்குது? केवल मनुष्य को क्यों क्षमा मिलती है? மனுஷன் என்ன தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கிடைக்குது. मनुष्य कुछ भी गलत काम करे उसे क्षमा मिलती है। ஏன் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குது? क्यों क्षमा मिलती है? அல்லேலூயா. हालेलुया। நமக்கு அந்த பெருமை வரக்கூடாது என்பதற்காக हमें वो घमंड नहीं आना चाहिए, इसी நம்மை कारण மண்ணிலிருந்து உண்டாக்கினார். हमें मिट्टी से बनाया। அல்லேலூயா. हालेलुया। மண்ணிலிருந்து உண்டாக்கினார். मिट्टी से बनाया। அல்லேலூயா. हालेलुया। அந்த மண்ணுக்குள்ள மகிமை வைத்தார். तो वो मिट्टी के अंदर महिमा को रखा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவன் தேவனை அறிந்து தப்பு பண்ணா, वो प्रभु को जानकर गलत काम किया, ஆனா நமக்கு தெரியாது. लेकिन हमें नहीं पता था। அவருடைய மகிமை மறைவிடமா இருந்துச்சு. उसकी महिमा को छुपाया गया था। இந்த மனிதனை ஆண்டவர் நேசித்தார். ये मनुष्य को प्रभु प्रेम किया था அவனோடு உறவாட வந்தார். और उससे साथ चलने के लिए அவர்கள் बातचीत करना துதியில चाहता था। பிரியப்பட்டார். उसकी स्तुति में वो निवास இந்த करना விழுந்து போன சாத்தான் என்ன பண்ணா? चाहता। वो जो गिरा हुआ शैतान क्या किया? எனக்கு மன்னிப்பு கிடைக்கல, मुझे माफी नहीं मिली, ஆனா இந்த மனுஷனுக்கு लेकिन ये मनुष्य को இவ்வளவு மன்னிப்பு கிடைக்குதே, इतना माफी मिला है, இவ்வளவு மேன்மை கிடைக்குதே, इतना उन्नति मिल रहा இவனையும் பாவம் செய்ய வச்சுட்டானா है। इसको भी यदि मैं पाप कराऊंगा என்னைய மாதிரி இவனும் ஆயிருவான். मेरे जैसे ये भी बनेगा। அதுக்காக தான் வந்து इसीलिए இதை செய்யாதன்னு சொன்னார்னா அதை செய்ய வச்சான். ये नहीं करो बोले तो इसे करने रखा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம்முடைய மேன்மை போச்சு. तो हमारा उन्नति चला गया। அதுக்கப்புறம் उसके बाद ஆண்டவரே இறங்கி வந்து प्रभु खुद उतर आकर நமக்காக பரிகாரியாக हमारे लिए परिकारी பலியானார். बलि हुआ। அல்லேலூயா. हालेलुया। எங்க எல்லாருடைய ரத்தம் பாவமா இருக்குது. हमारे सारे लहू में पाप है கீழ்ப்படியாமின் சந்ததியா நம்ம और எல்லாரும் आज्ञा இருந்தோம். पालन नहीं करने वाले संतान बन गए। அல்லேலூயா. हालेलुया। அப்போ எவ்வளவுதான் பலி செலுத்தினாலும் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது, பாவம் மூடப்படதான் तो செய்யும். कितना भी बलि चढ़ाओ पाप की क्षमा नहीं होती है, पाप ढका जाता है। அல்லேலூயா. हालेलुया। ஆகவே இயேசு இந்த உலகத்துல வந்தார். इसीलिए परमेश्वर इस दुनिया में आया। வந்து என்ன பண்ணார்? आकर क्या बोला? நமக்காக हमारे लिए நம்மை மீட்க हमें छुटकारा देने के தன்னையே लिए ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். खुद को ही जीवन के बलि में अर्पण किया। பாவத்தின் தண்டனை மரணம். पाप का जो दंड है वो मृत्यु है। அல்லேலூயா. हालेलुया। ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. लहू बहाए बिना पाप की क्षमा नहीं होती நம்ம है। எல்லாரோட ரத்தம் हम கழுவப்படல, பாவத்தின் ரத்தமா இருக்குது. हमारे सारे सभी के लहू पाप के लहू थे। இயேசு அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினதாலே, यीशु उनके पवित्र लहू हमारे लिए वो बहाया, நமக்காக அவர் விலைக்கிரயமாய் ரத்தத்தை சிந்தினதாலே, हमारे लिए वो जो तोल दिया मूल பாவத்தின் தண்டனை மரணத்தை ஒரு பாவம் செய்யாத இயேசு நமக்காக சுமந்து தீர்த்ததனாலே, पाप का जो धन मृत्यु कोई गुनाह नहीं किया, यीशु उसने अपनाया। इसीलिए அல்லேலூயா. हालेलुया। இயேசு எனக்காக தான் ரத்தம் சிந்தினார், यीशु मेरे लिए मारा எனக்காக गया, தான் மரித்தார் मेरे लिए दफनाया என்று गया। விசுவாசிகள் எத்தனை பேர்களோ ऐसे विश्वास करने जितने भी है அவர்கள் நீதிமானாய் वो மாறும்படியாக, धार्मिक बनने के, பரிசுத்தவானாய் மாறும்படியாக, पवित्रवान बनने, அவருடைய पवित्र பிள்ளையாகும்படி
उनके बच्चे बनने के ஒரு வாய்ப்பை வைத்திருக்கிறார். वो एक सौभाग्य देता है. ஹalleluya. Hallelujah. அதனால நம்ம எந்த பிராயச்சித்தம் பண்ண வேண்டியதில்லை. इसलिए कोई प्रायश्चित करने की जरूरत மலைக்கு नहीं. ஏற வேண்டியதில்லை. पर्वत पे चढ़ने की சரீரத்தை जरूरत கிழிக்க नहीं. வேண்டியதில்லை. और हमारे हृदय முட்டை போட வேண்டியதில்லை. शरीर को नहीं फाड़ना है. செருப்பு போடாம நடக்க வேண்டியதில்லை. बिना चप्पल के चलना ஏதாவது நதியில போய் முங்குறங்கற அவசியம் नदी கிடையாது. में जाके डुबकी लगाना नहीं நம்ம है. சரீரத்துல அளவு குத்திட்டு இருக்க வேண்டிய हमारे தேவையில்லை. शरीर में कांटा लगा के नहीं घूमना है. என்னுடைய கைகளால் செய்த मेरे பாவங்களுக்காக, हाथों के पाप के என்னுடைய लिए, கால்களால் செய்த मेरे பாவங்களுக்காக, पैर के द्वारा जो पाप என்னுடைய किए हैं, எண்ணங்கள் சிந்தனைகளால் செய்த मेरे பாவங்களுக்காக, सोच विचार में जो पाप किए हैं, என்னுடைய எல்லா அக்கிரமங்களுக்காக मेरे सारे अक्रम कार्य के அவர் लिए தம்முடைய சரீரத்தை நொறுக்க ஒப்பு கொடுத்தார். वो अपने शरीर को नाश करने के लिए अपनाया. ஹalleluya. हालेलुया. ஏன்? क्यों? இல்லனா என் மேல வந்திருக்கும். नहीं तो मेरे ऊपर आता था. அந்த மரணம் எனக்கு வந்திருக்கும். वो मृत्यु मेरे ऊपर आता था. அந்த அடி என் மேல वो வந்திருக்கும். मार मेरे ऊपर आता அவர் था. தம்முடைய ஜீவனை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசித்தபடினாலே वो अपने जीवन से बढ़कर उसे प्रेम किया. इसी இயேசு कारण ஒரே ஒரு சரீரம் பிக்கப்பட்டது. यीशु एक ही मनुष्य का शरीर फाड़ा गया. ஹalleluya. Hallelujah. அந்த ஒரே சரீரத்தின் வழியாக वो एक ही शरीर के द्वारा நாம் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் हम जितने भी उतने लोग நீதிமானாகப்படும்படி வாக்கியத்தை धार्मिक கொடுத்திருக்கிறது. होने की भाग्य पाते हैं. இவர் வழியாக இவரோடு இவருக்குள் எல்லாவற்றிலும் மாட்சிமை பொருந்திய தந்தையே. इनके ஹalleluya. द्वारा इनके साथ सारे இயேசுங்கிற வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்கிற ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். यीशु के रास्ते में मेरे अलावा कोई परमेश्वर के पास नहीं जा सकता है. நான் தான் வழி, मैं ही रास्ता நான் தான் हूँ, சத்தியம், मैं ही सत्य हूँ நான் தான் ஜீவன். और मैं ही जीवन. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் यदि कोई मसीह में है புது तो சிருஷ்டியா இருக்கிறான். वो नया सृष्टि बनता பழையவை है எல்லாம் ஒளிந்து போயின, और सारे जुन मिट எல்லாம் गया, புதிதாயின. सभी चीज नया ஒரு बन जाता கிறிஸ்தவன் है. यदि एक मसीह மரித்தாலும் பிழைப்பான். मृत्यु हुआ तो भी जिएगा. அதனால தான் நம்ம சரீரத்தை கொண்டு போய் என்ன பண்றாங்க? इसीलिए हमारे शरीर को क्या करते हैं? இருக்காங்களா? जलाते हैं. क्या? விதைக்கிறார்கள். दफनाते हैं. ஹalleluya. हालेलुया. ஒரு விதை எடுத்து நம்ம மண்ணுல புதைச்சா என்ன ஆகுது? एक बीज को हम बोते हैं तो क्या होता है? மறுநாள் 2 நாள் கழிச்சு பூமியை பிளந்துட்டு என்ன வந்துரும்? दूसरे दिन तीसरे दिन में वो புது வந்துரும். एक नया जीवन ऊपर புது आता है. சிருஷ்டி ஆயிருவான். नया सृष्टि आता है. ஹalleluya. हालेलुया. அந்த பழைய விதை என்ன பண்ணும்? அப்படியே वो चुना- நாரி ஒரு மாதிரி ஆயிடும், தோல் உரிஞ்ச चुना மாதிரி जो இருக்கும். बीज है वो एकदम सड़कर वो அந்த फूल जाता பாவத்தின் है. வித்து वो जो पाप की அழுகி बीज है वो नाश கெட்டு होकर புது नाश ஜீவன் புது சிருஷ்டி एक नया வெளியே வரும். सृष्टि बाहर आता है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. 1 கொரிந்தியர் 1 कोरिन्थियों 15ஆம் அதிகாரம் 15 अध्याय 44 46 44 45 46 24 और ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு. स्वाभाविक देव அதுக்கப்புறம் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறதே. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். முந்தின ஆதாம் என்ன ஆனாரு? ஜீவ ஆத்மா. பிந்தின ஆதாம் அதான் இயேசு கிறிஸ்து. ஹalleluya. கிறிஸ்துவோடு நாம் இருப்போம் என்று சொன்னா यदि मसीह के साथ हम रहते நான் हैं எழுந்திருப்பேன். मैं उठूंगा. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை, मृत्यु उसे रोक नहीं सकता. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லை. और जो कब्रिस्तान है उसे नहीं யூத बचा. சிங்கம் கிறிஸ்து ராஜா உயிர்த்தெழுந்தாரே. यहूदी का सिंह यीशु मसीह ஹalleluya. जिलाया சோர்ந்து गया. போன மகனே மகளே நீ துள்ளி பாடிடு. निराश मत हो मेरे बेटे बेटे तू மரித்த खुश இயேசு हो. உயிர்த்து விட்டார். ஹalleluya. இயேசு மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. ஆமென். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஜீவிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. ஓ சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹalleluya. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஜீவிக்கிறார். ஹalleluya. ஜீவிக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ஜீவிக்கிறார்.
ஹalleluya ஹalleluya ஜீவிக்கிறார். ஹalleluya हालेलुया ஆமென் आमेन ஹalleluya. हालेलुया ஆண்டவர் மனிதனாக வந்தார், प्रभु मनुष्य के रूप में आया மாம்சத்துல வந்து பிறந்தார். और मांस में पैदा हुआ. ஹalleluya. நம்மை போல பாடுகளை வேதனைகளை எல்லாத்தையும் சுமந்து தீர்த்தார். हमारे जैसे सारे जो ஆவியானுடைய பலத்தினாலே அற்புதங்களை செய்தார். और पवित्र आत्मा के बल के द्वारा चमत्कार किया. முழுக்க முழுக்க 100% ரத்தமும் சதையும் நம்ம போல இருந்து பாடுகளை அனுபவித்தார். पूर्ण रीति से लहू और शरीर से हमारे जैसा इंसान था. ஹalleluya. हालेलुया 100% ஆவிக்கிற தன்மையில் இருந்தார். और 100% आत्मिक ஆவியானவர் மூலமாக आत्मा के द्वारा पवित्र आत्मा के ஹalleluya द्वारा हालेलुया அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை பிளந்துவிட்டு மூன்றாம் நாள் உயிர் वो தெழுந்தார். जो मृत्यु हुआ उस जो कब्र को खोलकर तीसरे दिन जी उठा. ஹalleluya. हालेलुया அப்ப ஜென்ம சரீரம் எங்க போச்சு? तो जो स्वाभाविक शरीर மண்ணுக்கு மண்ணாகவும் சாம்பலுக்கு சாம்பலாகவும் मिट्टी में मिट्टी मिल புழுதிக்கு गया புழுதியாகவும் போயிட்டு. और कचरे में कचरे मिल गया था. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया அந்த சரீரத்துல तो वो शरीर में நான் நடந்து போனா मैं अगर चलूंगा तो கதவை திறந்தாதான் உள்ள போக முடியும். दरवाजा खोलेगा तभी मैं अंदर जा சீடர்கள் पाऊंगा. பயந்து போய் இருக்காங்க, चेलो डर कर बैठे थे அறை வீட்டுக்குள்ள இருக்காங்க, और वो कमरे में बंद थे, உள்ள போக முடியாது. अंदर नहीं जा पा रहे ஆனா थे. உயிர் தெழுந்த இயேசு लेकिन जब जुलाया உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அறை வீட்டுக்குள்ள போனார். आपको शांति करके वो अंदर जाता है. ஹalleluya. हालेलुया அந்த மறுரூபமுள்ள சரீரம், वो पुनरुत्थान महिमेन का शरीर, शरीर महिमा का இந்த शरीर, மகிமையின் மேனி ये महिमा का जो நம்ம वस्त्र ஒவ்வொருவருக்கும் கிடைக்கணும்னா हम सभी को मिलना है तो கிறிஸ்து உள்ள இருக்கணும். मसीह के अंदर रहना है. ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया அந்த ஜென்ம சரீரம் மரிக்கப்படும். वो जो स्वाभाविक शरीर को मारना है. ஹalleluya. हालेलुया 46வது வசனத்தை வாசிங்க. அது எது? ஆகிலும் ஆவிக்கிற சரீரம் முந்தினதில்லை, நம்ம பிறகு ஆவி பெற்றோம். ஜென்ம சரீரம் அந்த மண்ணால பட்ட மனுஷன் தான் முந்தினவன், பிந்தினது. ஹalleluya. हालेलुया அப்ப எது எழும்பும்? तो पहला क्या उठेगा? ஆவிக்கிற சரீரம் எழும்பும், आत्मिक जो स्वाभाविक शरीर மண்ணு மண்ணுக்கு போவோம். இப்ப நம்ம आत्मिक உள்ள शरीर ஆவி இருக்குதா இல்லையா? हमारे अंदर आत्मा है कि नहीं? ஆவி இருக்குதா? हमारे अंदर आत्मा ஆவி है. இருந்தா எழும்பும். पवित्र आत्मा है तो वो जुलेगा, ஆவி जुलाएगा. இருந்தா எழும்புவோம். वो आत्मा है तो जी उठेगा. உலகமும் மாம்சம் மற்ற இருந்துச்சுன்னா மண்ணுக்கு தான் போகும். मांस और दुनिया है तो वो मिट्टी में ही जाएगा. ஹalleluya. हालेलुया இது எதனால உண்டானது? ये किसके कारण होता है? விசுவாசத்தினால உண்டானது. विश्वास के कारण होता है. இந்த இடத்துல காத்து இருக்கு, इस जगह पर हवा है, நான் பார்க்க முடியல, हम देख नहीं ஆனா पाते என்னால உணர முடியுது. लेकिन हम महसूस कर पाते हैं. அந்த நேரத்துல அந்த காலத்துல சீடர்கள் 3 வருஷம் இயேசுவோடு நடந்தார்கள். उस दिन चलो प्रभु के அந்த மாம்ச साथ சரீரத்தை பார்த்தார்கள். वो मांस के शरीर को देखे இப்போ थे. अभी அந்த மேல் வீட்டு அறையில காத்திருந்தார்கள். वो ऊपरी मंजिल में जब इंतजार ஆவியானவர் किए थे, पवित्र பலத்த आत्मा காற்றோடும் बहुत तेज அக்கினியோடும் हवा से अग्नि ஒவ்வொருத்தருக்குள்ள இறங்கினார். हर एक के अंदर वो उतरा. வெளியில பார்க்க முடியல, बाहर से नहीं देख ஆனா पाए, உலகம் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டுச்சு. लेकिन दुनिया उनको देख के चौकन्ने हो அந்த गई. ஆதி அப்போஸ்தலர்களுடைய செயல்களை பார்த்து என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்யணும்னு சொன்னாரு. आदि प्रेरित को देख के அதனால தான் ஆண்டவர் बड़ा சொன்னாரு, कार्य आप करोगे, इसलिए प्रभु நீ कहता है ஒண்ணும் பண்ண வேண்டாம், போய் காத்துரு, तुम कुछ मत करो, நீ जाकर ஊழியெல்லாம் செய்ய इंतजार, வேண்டாம். तो सेवकाएं मत करो. ஹalleluya. हालेलुया உன்னதமானவருடைய பலன் உன் மேல வரும். जब परमेश्वर का बल तुम्हारे ऊपर ஹalleluya. उतरेगा, பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். पवित्र आत्मा तुम्हारे अंदर उतरेगा, மாம்சமான யாவர் மேல் ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறார். मांस में सभी के ऊपर वो उंडेलेगा. அவர் வந்தா यदि वो आए சூழ்நிலை மாறுமே, परिस्थिति बदलता है வனாந்தரம் और रेगिस्तान செழிப்பாய் மாறுமே, खुशहाल हो जाएगी, குறைவுகள் सारी कमियां நிறைவாய் மாறுமே. भरपूरी में बदल जाएगी. ஏன்னா நிறைவானவர் யாரு? क्योंकि भरपूरी कौन है? நான் எப்படிப்பட்டவன்? मैं कैसा इंसान हूँ? குறை உள்ளவன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி वो ஆயிருவேன்? आने के बाद मैं क्या बनूंगा? ஆதி அப்போஸ்தலர் தோத்து போனவங்க, पहले जो பயந்து ஓடி போயிருந்தாங்க, हारे हुए थे और மறுதலிச்சாங்க. इनकार அவர் किए வந்ததுக்கு थे, அப்புறம் लेकिन परमेश्वर அந்த जब आया, இயேசு உயிர்த்தெழுந்தார், நாங்கள் சாட்சிகள் என்றார்கள். वो यीशु जुलाया, हम गवाही देते ஹalleluya. हैं. हालेलुया. அப்ப ஆவி உள்ள இல்லன்னா என்ன அர்த்தம்? तो आत्मा अंदर नहीं है तो क्या अर्थ है? வேஸ்ட். वो कोई काम का கடைசியா ஒரு வசனத்தை வாசிப்போம். नहीं. आखिर में एक वचन யாக்கோபு पढ़ें। 2:26. याकूब 2:26 யாக்கோபு याकूब 2:26 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय 26வது வசனம். 26 அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல கிரியையில்லாத விசுவாசமும் செத்ததாய் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவ்வளவுதானா? ஹalleluya. हालेलुया. ஆவி இல்லன்னா சீக்கிரம் என்ன? யார்கிட்டயாவது ஜீசஸ் உள்ள இல்லன்னா என்ன அர்த்தம்? यदि परमेश्वर आपके अंदर नहीं है तो, வித்அவுட் ஜீசஸ் परमेश्वर नहीं है तो டைட் மேன், आप मरे हुए हो, செத்தவன். मरे हुए हो. கிறிஸ்து உள்ள இருந்தா என்ன அர்த்தம்? यदि मसीह में हो, படிங்க, இன்னொரு படிங்க. ஆவியில்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது
ஆவி உள்ள இல்லனா செத்தது, यदि मसीह अंदर नहीं है तो விசுவாசம் எனக்கு இல்லனா கூட செத்ததா இருக்குது. அல்லேலூயா, आमीन। क्रिया के बिना विश्वास भी मरा हुआ है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எனக்குள்ள இயேசு இருக்காருங்கிறது எனக்கு நான் ஒளி தான் பார்க்கணும். तो मेरे अंदर यीशु है करके चिमटी लेकर देखना पड़ेगा मैं जिंदा हूँ क्या। அல்லேலூயா. हालेलुया। இயேசு இருக்கிறாரா? यीशु है क्या? ஆவி இருக்குதா? आत्मा है क्या? நான் உயிர் உள்ளவன் இருக்கிறேன். मैं जीवित हूँ, இல்லனா செத்தவன். नहीं तो मैं मरा हुआ हूँ। கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம், என்ன வசனத்தை பார்த்தோம்? पिछले हफ्ते हम देखे थे, क्या देखे? நாபால்ங்கிற ஒரு மனுஷன் नाबाल करके एक मनुष्य உட்கார்ந்திருக்கிறான். बैठा था। ஐயோ நான் தேவனுடைய மனுஷன் தாவீதுக்கு உதவி செய்ய முடியாம போயிட்டேனேன்னு ஃபீல் मैं பண்றான். परमेश्वर के मनुष्य दाऊद को मदद नहीं कर पाया பித்து करके பிடிச்ச बैठा மாதிரி ஆயிட்டான். और वो पागल बन गया था ஆனா அவனுக்கு உயிர் இருக்கு, और वो उसको जीवन அப்படியே था, இருக்கிறான். लेकिन वो ऐसे ही खड़ा है, சந்தோஷம் இல்ல, கோமா ஸ்டேஜ் போன மாதிரி. वैसे ही एकदम सदमे में அப்படி இருக்கிறவன் तो ऐसा था। इसीलिए கொஞ்ச நாள் கழிச்சு ஐயோ நான் தப்புட்டேன், ஐயோ நான் தப்புட்டேன், ஐயோ நான் தப்புன்னு 10 நாள் கழிச்சு செத்து போயிடுவான். कुछ दिन बाद मैं गलत काम किया, मैं गलत काम करके 10 दिन बाद मर गया। நாபால் செத்து போயிட்டான். नाबाल मर गया। அப்ப அவன் செத்தது உண்மையில என்னைக்கு? तो वो कभी मर गया था सच में? அந்த பித்து படிச்சவன் மாதிரி ஆனந்தமா அப்பவே செத்து போயிட்டான். जब वो सदमे में आए हियाव जैसा खड़ा था तभी मर गया था। அல்லேலூயா. हालेलुया। நம்ம உலகத்துல எதுவுமே எனக்கு சந்தோஷமா இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல, எங்க அப்பா உயிரோட இருக்கிறாருங்கிறதே இல்ல, इस दुनिया में அப்படிங்கிற ஒரு कुछ भी சூழ்நிலை कुछ வந்துட்டா ஆத்மால செத்து नहीं है, போயிட்டான்னு मेरे அர்த்தம். पिता कुछ नहीं है, कुछ भी नहीं है करके बोला था आत्मा में मरे हुए हो। அல்லேலூயா. हालेलुया। அதனால நம்ம என்ன பண்ணணும்? इसलिए प्रभु क्या करना है हमें? ஜீவன் உள்ள தேவனுடைய பிள்ளையா जीवित இருக்கணும்னா परमेश्वर के बच्चे बनना है, तो ரீசார்ஜ் பண்ணிட்டே இருக்கணும். वापस रिचार्ज करना है, அப்பாவை நோக்கி பார்க்கணும். प्रभु की ओर देखना है। அவரை நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் उनके பிரகாசம் ओर जो அடைந்தது. भी चेहरा देखता है प्रकाशित होता है, அப்படி முகம் வெட்கப்பட்டு போகவே उनके இல்லை. चेहरे कभी लज्जित नहीं होते। தாவீது தன்னுடைய எல்லா உபத்திரத்திலையும் दाऊद सारे विपत्तियां எனக்கு में ஒத்தாசை வரும், मैं जो मदद करने वाले பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை पर्वत की எடுக்கிறேன். ओर मेरे आंखों को रखता हूँ। அல்லேலூயா. हालेलुया। அவருக்கு எனக்கு ஒத்தாசை வரும். और उनके द्वारा मुझे இன்னைக்கு मदद விசுவாசம் आता பண்ணலாம். है, ऐसे वो विश्वास அல்லேலூயா. रखता था। சங்கீதம் हालेलुया। 38:13 கடைசி வசனம். சங்கீதம் 38:3. சங்கீதம் 38:3. भजन संगीत 38:3। உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிட்டு அது பார சுமையை போல தாங்க கூடாமல் ஆயிட்டு, பாரமாயிட்டு. அல்லேலூயா. हालेलुया। அப்போ என் மாம்சத்துல तो मेरे मांस में ஆரோக்கியம் இல்லையா? खुशी नहीं है, खुशहाल என்னுடைய नहीं है, எலும்புகள்ல சௌக்கியம் இல்லையா? मेरे हड्डियों में बल नहीं है। தேவனுக்கு விரோதமா நாம் பாவம் செய்திருப்போம் என்று प्रभु சொன்னார். के विरोध यदि पाप के होगा तो ஆண்டவருடைய சமூகத்துல ஓடி போய் प्रभु के संतान दौड़ சங்கீதம் के 51 எப்படி சொல்லப்பட்டிருக்குதோ भजन संगीत 91 में क्या தாவீதை लिखा போல है? दाऊद के जैसे ஆண்டவரே प्रभु பலியை நீர் விரும்புறதில்லை, बलि को आप नहीं चाहते हो। தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். प्रभु जो बलि मांगते हैं वो टूटे हुए हृदय நறுங்குண்டது को, நொறுங்குண்டமான இருதயத்தை புறக்கணிக்க மாட்டீங்க टूटे हुए हृदय को तो कभी इनकार नहीं करता। என்று சொல்லி என்னை கழுவுங்க, ऐसे बोलकर என்னை मुझे சுத்திகரிங்க, मुझे என் உதடுகளை திறந்துருங்க, मेरे जो என்னை जीभ है ஈசோப் उसे நான் पवित्र சுத்திகரிங்க. और हिसोप से मुझे நான் शुद्ध பாவம் करो। செய்தேன், मैं पाप किया, உமக்கு முன்பாக பொல்லாங்கு நடப்பித்து आपके सामने मैं என்னை गलत काम மன்னிங்க என்று किया, சொல்லி मुझे माफ किया करो। மறுபடி वापस தன்னை ரினியூ பண்ணிக்கிட்டான். वो प्रभु के साथ अपने संबंध இழந்து போன बढ़ाया। எல்லாவற்றையும் மறுபடியும் और பெற்றுக்கொண்டான். जो भी खोया वो தேவனுடைய वापस இருதயத்துக்கு पाया। ஏற்றவனாய் மாறினான். प्रभु के हृदय के चाहने நம்முடைய वाला வாழ்க்கையிலும் व्यक्ति बन। हमारी जिंदगी ஒருவேளை यदि எந்தெந்த பகுதியில் ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறோமோ, यदि आप कहीं पर भी आपके बीमार हो, சௌக்கியம் இல்லாம இருக்கிறோமோ, चंगाई नहीं है तो தேவனுடைய கோபாக்கி நேராக இருக்குதோ, प्रभु के क्रोध में खड़े हो क्या? ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के ஆண்டவருடைய संतान, சரீரத்துக்குள்ள प्रभु मेरे இந்த शरीर மண் பாண்டத்துல ये मिट्टी के உம்முடைய बर्तन மகிமை में இல்லைன்னா எனக்கு आपकी வேல்யூவே இல்ல. महिमा नहीं तो मुझे कोई वैल्यू नहीं है। அல்லேலூயா. हालेलुया। வேஸ்ட் ஆயிருவான் ஆண்டவரே. मैं कोई लाभ नहीं ஈசோப்பினால் रहूंगा। கழுவுங்க, हिसोप से मुझे என்னை शुद्ध சுத்திகரிங்க, करो, मुझे शुद्ध உம்முடைய करो। பரிசுத்த இரத்தத்தினால் என்னை आपके சுத்திகரிங்க, पवित्र लहू से मुझे शुद्ध மறுபடியும் உற்சாக ஆவியை தாங்கும்படி फिर செய்யுங்க. से उत्साह का அப்பொழுது आत्मा பாதகருக்கு से இருக்கும்போது வழியை உபதேசிப்பேன், तभी मैं चलने वाले பாவிகள் रास्ते மத்தியில் में மனம் திரும்புவார்கள், पापियों அப்புறம் நம்ம फिरेंगे, துதித்து பாட முடியும். तभी मैं आपको स्तुति कर पाऊंगा। என்னை உடைக்கிற ஆண்டவரே, मैं என்னை வெறுமையாக்குறேன் मैं अपने என்று आप சொல்லி को அப்பாவுடைய खाली சமூகத்தில் बना இருக்கும் பொழுது जब परमेश्वर கர்த்தர் से நம்மை निकलता है, நிரப்புவார். प्रभु हमें भरेगा। உண்மையாய் கூப்பிடும் குரலை கேட்டு கர்த்தர் விடுதலை सच्चाई से கொடுப்பார். जो भी पुकारता है उसको छुटकारा देता அல்லேலூயா. है। கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி हम பார்ப்போம். आंख बंद करके प्रभु की ओर देखेंगे। நம்முடைய சரீரத்துல हमारे शरीर में ஆவி இல்லைன்னா செத்ததா आत्मा இருக்குமே. नहीं है तो हम मरे हुए हैं। அல்லேலூயா. हालेलुया। கிறிஸ்து எனக்குள்ள இருந்தா यदि मसीह मेरे அதானே अंदर எனக்கு है, பலன், वही मेरा बल है, அதான் எனக்கு பலன். वही मेरा बल உம்மாலே है। நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், तेरे द्वारा मैं एक सेना के अंदर மதிலை जाऊंगा தாண்டுவேன். और मैं पहाड़ को पार करूंगा। கர்த்தர் என்னோடு இருந்தா और प्रभु मेरे साथ है तो எனக்கு எதிராக இருப்போம் யார்? मेरे विरोध कौन कर रह सकता है? हालेलुया। हालेलुया। அல்லேலூயா. நீ பயப்படாதே. तुम मत डर, அல்லேலூயா. நான் உனக்கு துணை நிக்கிறேன், मैं तुम्हारे साथ रहूंगा, நான் உனக்கு கேடகமா இருப்பேன், मैं तुम्हारे चट्टान உனக்காக बनूंगा, நான் யுத்தம் பண்ணுவேன். तेरे लिए मैं युद्ध
युद्ध உன் करूंगा கரத்தை பிடித்து और तेरे हाथ को मैं பயப்படாதே என்று पकड़कर சொல்கிற தேவனாய் मत இருக்கிறார். डर करके बोलने के लिए परमेश्वर அல்லேலூயா. என்னை பயன்படுத்துங்க, मुझे उपयोग என்னை कीजिए, கழுவுங்க, मुझे शुद्ध कीजिए, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. मुझे बनाओ புதிதும் परमेश्वर கூர்மையுமான போரடிக்கும் கருவியாய் என்னை और மாற்றுங்க. तेज तलवार जैसे मुझे बनाओ। உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய் கிருபை तेरे தாங்க द्वारा मैं ஆண்டவரே. एक सेना को இந்த पार நாமத்துக்கு மகிமையாக என்னை எடுத்து பயன்படுத்துவீராக. महिमा के लिए मुझे उठाकर உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ள அந்த ஆவியானவர் வரும்பொழுது सूखी हड्डी में जब पवित्र அந்த आत्मा நாற்றம் எடுக்கிற எலும்பு காஞ்சி போன எலும்பு சேனையாய் மாறும் என்று तो சொன்னார். सूखी हड्डी एक सेना बन सकती है। तो ஒரு லாசரு மரித்து போன அழுகி போன லாசரு உயிரோடு வருவார் என்று एक சொன்னார். मरा हुआ लाजर जिलाया जाता है। நாமத்துக்கு तो மகிமை என்னை உயிர்ப்பிங்க ஆண்டவரே. आपके नाम की महिमा என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. मुझे बल दो வியாதிகள் மாறுவதாக, और जो सारे பலவீனங்கள் மாறுவதாக, बलहीनता बदल பாவ दो ஜென்ம சுவாபங்கள் மறைவதாக, और जो संतान के ஆவியினால் स्वभाव நடத்தப்படுவீராக. आत्मा के द्वारा ஆவியானவரை நடத்துவீராக. आत्मा के द्वारा मुझे மாம்ச चलाइए। கண்ணால் அல்ல, मेरे मांस के என்னுடைய आंखों மாம்ச से, சித்தத்தினால் मेरे யோசனையினால் அல்ல, मांस के सोच और विचार से நீங்க नहीं, என்னை வழி நடத்துங்க. प्रभु आप मुझे இந்த चलाइए। நாமத்துக்கு மகிமையாக आपके ஆசீர்வதிங்கப்பா. नाम की महिमा எல்லா துதி கன மகிமை நமக்கு सारी செலுத்துகிறேன். स्तुति महिमा இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना सुना ஆமென். ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் प्रभु செய்து எல்லாம் आप ஸ்தோத்திரம் பண்ணுமா. धन्यवाद ஸ்தோத்திரம் कहेंगे, ताली ஸ்தோத்திரம் बजाकर ஸ்தோத்திரம். स्तुति, ஹalleluya. स्तुति, स्तुति। நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. நான் இல்ல, என் பலன் இல்ல, என் தாளந்து இல்ல, எல்லாம் கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. கிருபை 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 கிருபை, எல்லாம் கிருபை 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 கிருபை. ஹalleluya. आमेन। நான் இருக்கிறது நிர்மலமாக இருப்பதும் कृपा ஒரு கிருபை. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க அவருக்கு வாழ்த்துக்களை Amen. சொல்லிக்கிறேன். Amen. ஆமென்.